கரை குருத்தாட்டம். நல்லா சபச்சவன்னு வந்து நிக்கிறேன். அண்ணா என்னோட பேசுறதுக்கு வரே ஆளை கிடைக்கானுமே. நான் யாருகிட்ட தான் பேசிட்டோம். என்ன லக்கமாட்டி போ முட்டாய் கேறாண்ட போ. என்னோட பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டேன். ஆமா என்ன தெரியுமா அவன் எப்படி நிப்பான் தெரியுமா? ஏ பெரியாளு 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 சொல்லு ஒரு கையில தொடப்பம் சொல்றான். ஒரு கையில தொடப்பம் தொடப்பம் ஒரு கையில பக்கெட்டு. யாரு போனாலும் அவனை முன்னாடி பாத்துட்டு தான் போகணும். டிச்சு வலிக்கிறவனா அதுவல்ல பாத்ரூம் கழுவுறவன் நிக்கிறான் பாரு. பேச மாட்டேன்னு நீட்டமா ஓ நீண்ட பச்சை சுக்கு அப்படின்னு கூப்பிடு. ஏதாவது பேர் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லதானே? அவன் சிக்குமுத்து பேரு நல்ல நீட்டா கூப்பிடுவாங்களா? ஆமா ஓ நீண்ட பச்சை சுக்கு காது வந்து கேட்காத. ஓ நீண்ட பச்சை சுக்கு என் பச்சை குங்கு நல்லா இருக்கும். தலை தண்ணி ஊத்துன்னு ஒரு தண்ணி வாக்க தெரியாத ஊதியெல்லாம் வந்தாலும் யார பத்தி என்ன சொல்றான்? ஏய் பாப்பா மாரிகரி கடுப்பு அண்ணா நம்ம வாய பார்த்தா எப்படி இருக்குது தெரியும். எப்படி இருக்குது அந்த ஆயா கருவாடு வித்துட்டு இருந்ததில்ல, அந்த ஆயா புண்டையாட்டமே நல்ல ஆம்பளைகளை கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒத்து போயிடலாமா? நீர் அடினா சரி.
சினிமா பாக்குறக்கா எதுக்குடி அடுத்தேனே சரி முண்டை யார படுத்து வாயால போய் படுக்க சொல்லு அம்மால படுக்க சொல்லு மூத்தியால படுக்க சொல்லு யாரால படுக்க சொல்லு கண்டரோடி நானே முறையில பாருங்க இங்க வாடா டேய். எதுக்கு ஓடுன? ஏன் ஓடுன? போடே 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 இருங்க பாரு மத்தக்காரன் மோண்டாட்டி கட்டிட்டானா அது மோண்டாட்டி நான் தான் எனக்கு ஒரு ஆசை போனாங்க இல்லையா போனாங்க சரி பாரு. சரி நீங்க அப்படி இருந்தாலும் உனக்கு தாத்தா எனக்கு இருந்தாலும் மாமியார் கதையெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்ல பாப்பா எப்படி உன் மாமியார் கதை சொல்றேன் பாப்போம் எப்படின்னா எனக்கோ 3 மாமியாரு 3 மாமியாரா சரி 3 மாமியார் ஃபர்ஸ்ட் மாமியாருக்கு 85 சரி ரெண்டாவது மாமியாருக்கு வயசு என் மாமனாருக்கு 95 வருஷம் அப்படியா ஆமா ஆஹா 95 வருஷம் சரி 95 வருஷம் ஆள் உடனே என்ன போச்சு எங்க மாமனார் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை இவர் இப்படி இருப்பாரா இதோட கேவலம் அப்புறம் மாமியார் எத்தனை மாதிரியா 3 மாமியார் இல்ல 3 மாமியார் 75 ஃபர்ஸ்ட் மாமியாருக்கு ஃபர்ஸ்ட் மாமியாருக்கு 75 வயசு ரெண்டாவது மாமியாருக்கு 65 எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியாருக்கு மட்டும் 37 வருஷம் தான் 37 வருஷம் ஆச்சா சரி ஏலசல ரொம்ப இளைச்சு ஏலசை கட்டி சரி இந்த கோமயத்தை கட்டி வச்சாங்க யாரே மாமியாராவே வா. மாமியார். மாமியார் ஒரே புள்ள ஆமா உங்க மாமியாருக்கு ஒரே புள்ள அந்த புள்ளைக்கு உன்னை கட்டி வச்சாங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் மாமியாருக்கு 6 பையன் 7 புள்ள ஓ ஃபர்ஸ்ட் மாமியாருக்கு ரெண்டாவது மாமியாருக்கு 3 புள்ள 3 பையன் 3 புள்ள 3 பையன் சரி எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியாருக்கு மட்டும் ஒரே புள்ள சரி. மாமனார் என்ன வேலை பார்த்தான்? மாமனார் என்ன வேலை பார்த்தானோ அதே வேலையே தான். அதே வேலை 27 பார்த்து என்ன ஆகி போச்சு எங்க மாமனாரு என்ன இழுத்து சொன்னியா ஆமா உடம்பு சரியில்லை சாகர கண்டிஷன்ல அப்புறம் அடுத்து என்ற மாமனார் இழுக்குதே அப்படின்னு போட்டு சரி மாமா அப்படின்னு போய் பேசுறேன்னு பேசுறதில்ல உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா அதான் பண்ணுறான் அதான் பாக்கணும்ன்றானே என்னடா பண்றது இருக்கிறாங்க எங்க மாமனாரெல்லாம் இல்ல மச்சன்மார்கள்லாம் எல்லாம் சென்னையில மெட்ராஸ்ல அமெரிக்காவில எல்லாம் அங்கங்க போயிட்டாங்க வேலைக்கு நான் ஒரு ஆளுமே காத்துட்டு இருக்கிறேன் நல்லா இருமை அப்புறம் போன் போட்டேன் யாரு மச்சன்மார்களுக்கு நங்கியர்மார்களுக்கு கொட்டியர்மார்களுக்கு போன் அடிச்சிருக்கிறேன் போன் போட்டேன்னு சரி அப்ப இது மாதிரி நடக்குது எல்லாம் வந்து பாருங்க ஏமாந்துட மாட்டேங்குது அப்படின்னு போட்டு வந்தாங்க போட பிள்ளை எல்லாமே வந்திருக்கிறாங்க இதெல்லாம் போய் பாருன்னு நல்ல மனது படுத்துங்கிறாரு அப்புறம் எல்லாம் போய் எல்லாம் அழுதாங்க கேட்டாங்க நான் தான் சரி என்ன புடிச்சிருக்குமா இல்லையா அப்படின்னு போட்டு அப்புறம் நான் போச்சு நல்லா போச்சுக்கணும் மூச்செல்லாம் மாத்திட்டு அப்புறம் மறுபடியும் என்னன்றாங்க மாமனாருக்காரன் அதான் பாக்குறானே அப்படி என்னத்தான் இருக்கும் அப்படின்னு போட்டு அப்புறம் சரி பேத்திக்கு மேலதான் இருக்கும் ஆசை இருக்குமா இந்த பையனாலும் கூட்டு போய் காட்டுன்னு மாமனாருக்கு இதெல்லாம் பேருனா சரி அதெல்லாம் கூட போய் காட்டுற போது என்ன ஆகி போச்சு மறுபடியும் என்னாச்சு மறுபடியும் பசங்களை பார்த்துட்டு மறுபடியும் என்னன்றான் அதான்
அதான் பார்க்கணுன்றாங்க. யார் எங்க மாமனார் இருக்காரு வாயாளாக்கு எங்க மாமியார் கொஞ்சம் இள வயசு ஏக்க மட்டும் போக மாட்டேங்குது. அந்த ஏக்கத்துல போக மாட்டேங்குது. சரி 75 இல்ல 37 வருஷம் ஆச்சு. யாரு இள வயசு எங்க மாமியார் இருக்கு. எங்க மாமியார் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அட எல்லா தேவம் கூட்டிட்டு வந்து காட்டியாச்சு. இவன் உசுறு போக மாட்டேனுதே அப்படின்னு போட்டு இவனுக்கு அதை இழுத்துன்னு கிடக்குன்னு போட்டு எங்க மாமியார் போய் போனோன்னு கிடுக்கிடுன்னு போனோன்னு ஏண்டா உசுறு போக மாட்டேங்குது எல்லாத்தான் காட்டியாச்சு. இன்னும் உசுறு ஏன் போகணும்ட்டு எங்க மாமியார் போய் தூக்கி காடிச்சு பாரு காட்டாங்கதான். எங்க மாமியார் இதுக்காகத்தான் உங்க மாமனார் போகாத மாட்டேன். அது மாற இந்த காலத்து பாடுறதுலாம் அப்படித்தான். உசுறு போகணும்னா அந்த ஆயோட கொஞ்சம் அம்மா போனால் போகட்டும். நாம பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் இந்த ஊர் பேர் என்ன? இந்த ஊர் பேர் என்னம்மா? இது பேரா? அப்ப இது கூட தெரியாது. எப்படி வாப்பா வந்த அப்போ இதான் நீதிபுரம். ஓ நீதிபுரம். என்ன பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம்? அம்மா என்ற பஸ் ஸ்டாண்டு தான். கட்டி விடுறேன். ஆமா இந்த ஊர்லயே நான் தான் பெரிய ஆளு. அவ்வளவு பெரிய ஆளு. சரி அம்மா நான் தான் நக்குறேன். அவங்களோட கடவுள் பார்த்து சரி அம்மா இப்படி இருந்தாலும் கண்ணம்மா நீதிபுரம் என்றா நமக்கு எல்லாரும் தாய் திருநாடாக விளங்க வேண்டும். தாய் திருநாடாக வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட தாய் திருநாட்டில் இன்று ஏன் இந்த அரங்கேற்றம் எதற்காக? ஓ இந்த இதெல்லாம் லைட்டா சுத்தி கட்டி இருக்கிறாங்களே எதற்காக? அதே என் பிள்ளைக்கு சீரு இல்ல மாரியம்மா. மாரியம்மா என் பிள்ளை மாரியம்மனுக்கே நீ அப்ப அப்பந்தான். ஆமா சரி அம்மா திருவிழாசிரி திருவிழாசிரி நமது கண்ணனூர் மாரியம்மன் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் இல்லையா? அப்பேற்பட்ட இந்த ஊர் பொதுமக்கள் அனைவற்று வேற ஒன்று கூடி துளிரட்டே இருந்தாலும் தூண்டுகோல் என்பது ஒன்று வேண்டுமா? ஆமா. அப்பேற்பட்ட தூண்டுகோல் யார் தெரியுமா? யாரு? நமது முட்டாய்க்கார மாமன் அவர்கள். அப்புறம் அப்பேற்பட்ட முனிவர்கள் ஒன்று கூடி இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம். நமது அதாவது கோயில் பூசாரி அவர்களும் தர்ம கர்த்தா அவர்களும் ஊருக்கு வேறும் ஸ்ரீ கலைவாணி நாடக சபா ஈரோடு மாவட்டம் சத்தி வட்டம் குத்தியாலத்தூர் கிராமம் நடூரை சேர்ந்த கலைவாணி நாடக சபா குழுவினர்கள் அனைவற்ற பேரும் அழைத்து வந்து அதாவது நமக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய நமது வி தங்கவேல் அவர்களும் ஏ தங்கவேல் அவர்களும் நமது பெரியசாமி வாத்தியார் அவர்களும் இன்னும் ஏ தங்கத்தில் சிறந்தது என்னடி? மிருதங்கக்கார சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட மிருதங்கக்கார சக்கரவர்த்தி நமது சீரகண்ணன் அவர்களும் இன்னும் நமது அருமை நமக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய அத்தியூரை சேர்ந்த நமது குழல்கார வெள்ளையப்ப மாமன் அவர்களும் அனைவற்ற பேரும் ஒன்று கூடி இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றோம் இல்லையா? அப்படி இருந்துட்டாலும் நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கின்றேன்? நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கின்றேன்? எதற்காக வந்திருக்கிறேன்? நான் எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? தெரியாது கண்ணு, நீ சொல்லுமா. இப்ப செண்டு அடிச்சுக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் சரி நான் யாரு? யாரு? என்னோட பேர் என்ன? பேரு என்ன? அம்மா அறிவிக்கின்றேன் வாடி.
வேணா அண்ணா ஏய் வாடா எல்லாம் தாயா ஒரு கரண்டி எண்ணெய் கொடுக்காது எங்கடி கை வைக்கிறா பர்மிஷனா வாங்க முடியும் முட்டைகளை நல்லா இருக்கு அதை தொடர்ந்து என்ன இது ஆமா சரியா உன் பூத்தியால போய் புடி உன் பொண்டாட்டி தான் போய் புடி எங்கட வந்து கை வைக்கிறா ஆனமத்த புண்ட வாயனா ஏய் எனக்கு பூத்தேர்தெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அந்தரங்கள் மாதிரி வச்சா சுந்தர வடிவம் இல்ல மகையோர் அதிகள் வச்ச சரி என்னுடைய பெயரோ ஊர்வசி என்னோட பேர் என்ன ஊர்வசியா ஊர்வசி அது எனக்கு தெரியும் எப்படி அடி பஞ்சு முட்டா சேலை கட்டி ஊர்வசி பாட்டு ஊர்வசி நடிக்கல நீ சொல்ற ஊர்வசி அந்த ஊர்வசி இல்ல இந்நாடகத்தில் நான் வேடம் தரித்துள்ள அதாவது நான் தரித்திருக்க வேடம் ஊர்வசி ஊர்வசி ஆமா சரி சரி ஊர்வசி நிட்டாலும் அப்படி இருந்தாலும் நான் ஊர்வசியாக இருந்துட்டாலும் அம்மா நான் எப்படி இருந்தேன் எப்படி இருந்தா பிறந்த விஷயம் எப்படி
எங்களுக்கும் நாட்டில் வருவதுதான் எங்களுடைய வேலை. நடனம் வருவது உங்களுடைய வேலை. நடனம் வருவதுதான் எங்களுடைய வேலை. அப்படியா? அம்மா, அப்படி இருந்தாலும் அம்மா, ஏதோ ஒரு விஷயமாக நம்ம தங்கையெல்லாம் இருக்கிறான். வேண்டும் அல்லவா? அதற்கு முன்பதாக உன்னுடைய தங்கையாகப்பட்ட மேனகா உள்ள இருக்கின்ற மேனகாவும் கூப்பிட்டுக்கங்க.